ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். ப்ரொஃபசர், தெர் இஸ் ஒன்லி சோ மச் யூ கேன் கோ ஆன் ரெக்கார்ட். பட் ஆனால் உங்கள் பெயர் இதில் சேர்த்து அடிப்படுறதை நம்ம பார்க்கின்றோம். மத்திய அமைச்சராக திரு அண்ணாமலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இஃப் தட் இஸ் ஸோ, இஸ் இட் அ குட் டெசிஷன்? எனில் மாநில தலைவர் மாற்றத்துக்கான ஒரு சூழல் ஏற்படும், எனில் உங்கள் பெயர் இதில் அடிபடுது. இது பற்றி உங்களுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். என் பேர் அடிபடுறது பிரச்சனை இல்லை, நான் அடிபடாம பாத்துக்கிறது அடியோட பொறுப்பு தான். நீங்களாம் நல்லா இருக்கணும் ப்ரொஃபசர். அமைச்சராக அண்ணாமலை அவர்கள் வருவாரான்றதுங்க நமக்கு நன்றாக தெரிந்த விஷயம். மினிஸ்ட்ரி மேக்கிங் இஸ் தி ப்ரீரெகேட்டிவ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். ஆமா, அதனால ஃபார்மேஷன் ஆஃப் தி மினிஸ்ட்ரி கேபினெட்ங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மாத்திரமே தெரிந்த விஷயம். அவரது உரிமை அது. நாம வேணா விரும்பலாம், அண்ணாமலை அவர்கள் மத்தியில ஒரு கேபினெட் அந்தஸ்துடன் அமைச்சராக வர வேண்டும் என்று நான் விரும்பலாம், பிரார்த்திக்கலாமே தவிர எது நடக்கும்ன்றது பிரதமர் தானே அறிவிக்கணும். அது வரும்போது தான் தெரியும். எஸ்பெஷலி பிஜேபியில யூ வில் நெவர் நோ. அது வந்து கடைசியில நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கலாம். பட் அது அதற்கான ஒரு சூழல் உருவானால் அதுக்கு இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா உங்க கட்சியில ஒன் மேன் ஒன் போஸ்ட் இருக்கு அப்படிங்கும்போது தலைமையில மாற்றம், அதாவது மாநில தலைமையில மாற்றம் வரலாம் அப்படின்னு அதை நீங்க வெல்கம் பண்ணுவீங்களா? அது வந்து இந்த ஸ்டெபிலிட்டியை மாற்றுமா, இல்ல ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருமா? மாநில தலைவராக இருந்த நம்ம ஐயா பொன்னார் அவர்கள் 2014 மத்திய அமைச்சர் ஆனார். மத்திய அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் கழித்துதான் மாநில தலைவராக தமிழிசை அவர்கள் நியமிக்கப்பட்டார். அதனால அது ஒரு கட்சி ஒரு ப்ராசஸ், ஒரு டைம் எடுத்துக்கும். ஏன்னா இந்த விஷயத்துல நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப இருக்கிற தேசிய தலைவர் மத்திய அமைச்சரானார், உடனடியா மாற்றம் வந்ததுன்னு நான் அறியறேன். இல்ல இப்போ மத்திய அமைச்சர்ல இப்ப கிஷன் ரெட்டி வந்து மத்திய அமைச்சராகவும் இருந்தாரு, தெலுங்கானா மாநில தலைவராகவும் இருந்தார் கடந்த 6 மாதங்களாக. ஏன்னா இது வந்து அந்த ஆபத் தர்மம்ன்ற பேர் மாதிரி. அது மாதிரி இப்போ தேசிய தலைவரே பதவி காலம் அவருக்கு நிறைவேற்றுகிறது. அதனால அடுத்து தேசிய தலைவர் மட்டும் இருக்கும்போது அதுக்கு இடையில மாநில தலைவர் யார் என்பதை உடனடியாக தீர்மானிக்கிற வாய்ப்பு இல்லை. அதனால தேசிய தலைவர் நட்டாருடைய பதவி காலம் முடிகிறது. மினிஸ்ட்ரி மேக்கிங் அப்புறமா தேசிய தலைவர் யார் என்பது தெரிய வரும். அதற்கப்புறம் தான் மாநிலங்களை பற்றி ஆய்வுகள் வருமே தவிர அதற்கு முன்னால அவசரப்பட்டு இவர் தலைவரா அவர் தலைவரா அப்படிங்கிறது சரி வராது. ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களை பாராட்டுறேன், பாரதிய ஜனதா கட்சியில இவ்வளவு பேர் மாநில தலைவருக்கு தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். வேற கட்சிகள்ல இப்படி இல்ல. மற்ற கட்சிகளை இப்ப திமுக நீங்க ஸ்டாலின் மகன், மகனோட மகன், மகனோட பேரன்கிறத தாண்டி நீங்க யோசிக்க முடியாது. அதிமுக இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல, காங்கிரஸ்ல இல்ல, பிஜேபியில தான் இவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க மக்களுக்கு சொல்றீங்க. அதனால நான் உங்களை பாட்டுக்கிறேன். There are many ways to look at it, but ஒருவேளை இந்த தலைமை மாற்றம் ஏற்படுமானா அது வெரி ஹைபோதெட்டிக்கல் தான், நீங்க அப்படிதான் சொல்வீங்க. பட் அண்ணாமலையுடைய பாதையிலேயே ஒரு தனி பாதை நம்ம தனின்னு இருக்குமா, இல்ல வந்து கூட்டணி அணுகுமுறையில மாற்றம் இருக்கிறதுக்கான சூழல் உருவாகுமா given the results? இல்லைங்க, தனி பாதைன்னு யாருமே ஒரு பாதை போட்டெல்லாம் பிஜேபியில போக முடியாது. whatever the decision taken, தனி பாதை அப்படின்னா தனித்து திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிற ஒரு தொனியில தான் அண்ணாமலை தொடர்ந்ததுல உறுதியா இருக்கிறார். அதுல மாற்றம் இருக்குமா, அதுல அமெண்ட்ஸ் இருக்குமா? இல்ல, நாங்க எப்பயுமே அதான் சொல்றோம். பொன்னார் அவர்கள் என்ன சொன்னாரு, கழகங்கள் இல்லாத தமிழகம் சொன்னாரு. தனி பாதை இல்ல. 2014 2 கழகங்களும் இல்லாம நாம போட்டியிட்டு 2 எம்பிக்கள் ஜெயிக்கலையா, கணிசமான வாக்கு வாங்கலையா? அண்ணாமலை அவர்களும் அதே பாதையில் செல்கிறார். கட்சியை வளர்ச்சி கொண்டு போகணும், உச்சத்துக்கு கொண்டு போகணும். தலைமையா திரு அண்ணாமலை தொடரணுங்கிறதா, இல்ல அவருடைய எலிவேஷனை நீங்க பார்த்து அதை நீங்க என்டாஸ் பண்ணுவீங்களா, இல்ல தலைமையில இந்த சமயத்துல மாற்ற செஞ்சா அந்த ஸ்டெபிலிட்டியில பிரச்சனை? என்னுடைய தனிப்பட்ட கட்சியோட கருத்து, மாண்புமிகு பிரதமர் நட்டா அவர்களுடைய முடிவு என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. அது அவங்க தான் முடிவு பண்ணணும், என்னன்னாலும் ஏத்துக்கேன். பட் என்கிட்ட தனிப்பட்ட முறையில நீங்க கருத்து கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து மாநில தலைவராக இருந்து 2 ஆண்டுகள்ல கட்சியை உச்சத்துக்கு கொண்டு போகணும். தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கொண்டு போற அளவுக்கு அவருக்கு அந்த பலம் இருக்கு, அவருக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு. அவர் இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புவேன். ஆனால் இறுதி முடிவுன்றது கட்சி தான் எடுக்கணும். இது வந்து எனது கருத்து தான். நீங்களும் ஒரு கண்டெண்டரா? என்னங்க, நீங்களும் ஒரு கண்டெண்டரா? இல்லையா, கட்சியில அப்படிலாம் தேர்தல் நடத்தி நினைச்சு பண்ணும்போது அது வரும். நியமன பதவிகளை வந்து கண்டெண்டரா யாருமே இருக்க முடியாது. கண்டென்ட்டா இருக்கலாம், கண்டெண்டரா இருக்க முடியாது. There is only so much you can say. The professor, thank you very much. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.